ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சோழனுக்காக ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நிலா பேசிக்கிட்டு இருக்கேன், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், வாங்கிட்டு தான் சோழன் வீட்டுக்கே வரணும். 20,000 ரூபாய், 1000 ரூபாயில் 500 ரூபாய் கிடையாது, 20,000 ரூபாய். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கூட நீங்கள் வாங்க கிடையாது. வாங்கியிருந்தா இந்நேரம் கேஸ் போட்டு கூட நான் அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இப்படி 20,000 ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதுவும் டோக்கன் அட்வான்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ஏதோ டோக்கன் அட்வான்ஸு அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் பிள்ளைக்கு இந்த வீடு பிடிக்கலையா, அதனால் வாடகை ரூம் எடுத்து எங்களை கூட்டிகிட்டு போய் செட்டில் பண்ண போகிறாராம். அதுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, நல்லது கெட்டது எல்லாத்தையும் வாங்கி போகிறதா சொன்னார். கிட்டத்தட்ட அதுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும். அதுக்கு உங்கள் பிள்ளை 4 லட்ச ரூபாய்க்கு கடங்காரனாக ஆக போகிறாங்க. ஆனால் நான் அந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருக்க முடியுமா? நீங்கள் இந்த அப்பாவா முன்ன நின்று உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டம்லாம் எந்த வீட்டுக்கும் வந்திருக்காது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த குடும்பம் மட்டும்தாங்க இப்படி இருக்குது. அப்பா ஒரு வழியிலையும் பிள்ளைங்க ஒரு வழியிலையும் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்மளாவது சரியான வழியில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கும் வழியை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.